அமேசான் ஆல்ரெடி அவங்களுடைய பிரைம் டே சேல்ஸ் அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டா. அண்ட் தென் ஒரு சில கார்டு ஆஃபர்ஸ் இதெல்லாமே வந்து ரிவியூல வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இது நடக்கும்போது ஃபிளிப்கார்ட் சும்மா இருப்பானா? ஃபிளிப்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா நானும் வரண்டா சேல்ஸ்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீயாவது 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தான் நடத்துற, நான் 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடத்த போறானா சேல்ஸை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபர் சேல்ஸா பவர் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நத்திங் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுருக்காங்க. ஏன்னா நத்திங் ஃபோன் 3 வந்து லான்ச் ஆக போகுது. அது உண்மையான ஃபிளாக்ஷிப்பா அப்படின்றது தெரியல. அது எல்லாமே நீ நைட் 10:30 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும். அதோட பிரைசிங்கை பொறுத்து தான் எல்லாமே இருக்க போகுது. ஏன்னா மிச்சப்படி எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிட்டனால பிரைசிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் மெயின் மேட்ரு. அந்த லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு அதே மாதிரி தான் தோணுதா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. பின்னாடி பார்க்கறதுக்கு கேமரா செட்டப் அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. இந்த ஆஃபர் நத்திங் பவர் பண்றதுனால நத்திங் ஃபோன் 3A சீரிஸ்க்கு ஏதாவது ஆஃபர் வரலாம். அதுவும் பர்டிகுலரா 3A அண்டர் 20K குள்ள கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருவேளை நத்திங் ஃபோன் தான் வாங்குவேன், ஃபிளாட் டிஸ்பிளே ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்றவங்களுக்கு மேபி ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம். இந்த ஆஃபர் சேல்ஸ்ல நம்ம எல்லாருமே ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே செம்மையா டெம்ட் ஆகும். பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, அக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, எதிர்த்த வீட்டில் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். இது ஆஃபர்ல வந்திருக்கு, அது ஆஃபர்ல வந்திருக்கு, நம்மளுக்கு தேவை இருக்கா இல்லையானே தெரியாம நிறைய பேர் வந்து ஆர்டர் வந்து போடுவோம். அது இல்லாம கிரெடிட் கார்டெல்லாம் அப்ளை பண்ணி கண்ணா பின்னான்னு வாங்கிட்டு அதெல்லாம் ஆஃபர்ல வந்து போடுவோம். இது எல்லாத்தையும் சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்க, நான் வெறுமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே, நான் பார்த்து டெம்ட் ஆகி வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் செம்மையா ஒரு விஷயம் வந்து பண்ணலாம். இந்த 2 ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்றீங்க, உங்களுடைய மணியை நீங்க செம்மையா சேவ் பண்ண முடியும். அமேசான் ஆல்ரெடி அவங்களுடைய பிரைம் டே சேல்ஸ் அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டா. அண்ட் தென் ஒரு சில கார்டு ஆஃபர்ஸ் இதெல்லாமே வந்து ரிவியூல வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இது நடக்கும்போது ஃபிளிப்கார்ட் சும்மா இருப்பானா? ஃபிளிப்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா நானும் வரண்டா சேல்ஸ்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீயாவது 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தான் நடத்துற, நான் 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடத்த போறானா சேல்ஸை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபர் சேல்ஸா பவர் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நத்திங் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுருக்காங்க. ஏன்னா நத்திங் ஃபோன் 3 வந்து லான்ச் ஆக போகுது. அது உண்மையான ஃபிளாக்ஷிப்பா அப்படின்றது தெரியல. அது எல்லாமே நீ நைட் 10:30 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும். அதோட பிரைசிங்கை பொறுத்து தான் எல்லாமே இருக்க போகுது. ஏன்னா மிச்சப்படி எல்லா ஸ்பெக்ஸுமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிட்டனால பிரைசிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் மெயின் மேட்ரு. அந்த லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு அதே மாதிரி தான் தோணுதா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. பின்னாடி பார்க்கறதுக்கு கேமரா செட்டப் அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. இந்த ஆஃபர் நத்திங் பவர் பண்றதுனால நத்திங் ஃபோன் 3A சீரிஸ்க்கு ஏதாவது ஆஃபர் வரலாம். அதுவும் பர்டிகுலரா 3A அண்டர் 20K குள்ள கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருவேளை நத்திங் ஃபோன் தான் வாங்குவேன், ஃபிளாட் டிஸ்பிளே ஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்றவங்களுக்கு மேபி ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம். இந்த ஆஃபர் சேல்ஸ்ல நம்ம எல்லாருமே ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே செம்மையா டெம்ட் ஆகும். பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, அக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, எதிர்த்த வீட்டில் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். இது ஆஃபர்ல வந்திருக்கு, அது ஆஃபர்ல வந்திருக்கு, நம்மளுக்கு தேவை இருக்கா இல்லையானே தெரியாம நிறைய பேர் வந்து ஆர்டர் வந்து போடுவோம். அது இல்லாம கிரெடிட் கார்டெல்லாம் அப்ளை பண்ணி கண்ணா பின்னான்னு வாங்கிட்டு அதெல்லாம் ஆஃபர்ல வந்து போடுவோம். இது எல்லாத்தையும் சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்க, நான் வெறுமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே, நான் பார்த்து டெம்ட் ஆகி வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் செம்மையா ஒரு விஷயம் வந்து பண்ணலாம். இந்த 2 ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்றீங்க, உங்களுடைய மணியை நீங்க செம்மையா சேவ் பண்ண முடியும்.